டிஃப்ரெண்ட் அண்ட் ஈஸியாக ஒரு லஞ்ச் ரெசிபி பார்க்கலாமா? நெல்லிக்காய் சாதம் தாங்க பண்ண போகிறேன். ஃப்ரெஷ் நெல்லிக்காவாக இருந்தால் ஒரு 4லேருந்து 5 நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். நான் இங்கே ஃப்ரோசன் நெல்லிக்காய் தான் யூஸ் பண்ணுறேன். அரை கப்பு ரைஸுக்கு 4லேருந்து 5 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நல்லா பொடியாக நறுக்கின கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்குங்க. ரோஸ்டட் பீனட்ஸ், கொஞ்சம் ட்ரைட் கிரான்பெரிஸ் போட்டிருக்கேன். ட்ரைட் கிரான்பெரிஸ் வேண்டாம்னா நீங்கள் ரைசன்ஸ் கூட ஆட் பண்ணலாம். அரைச்சி வச்சுருக்கிற நெல்லிக்காவை போட்டு உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஷ்ரெட்டட் கேரட்ஸ் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை போட்டு நல்லா எல்லாமே சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, மின்ட் இருந்ததுன்னா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் இருந்ததுன்னா அதையும் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடுது. இது ஒரு லஞ்சுக்கோ, டின்னருக்கோ இல்லை ஒரு பாட்லாக் போகிறீங்கன்னா கூட ஈஸியாக பண்ணிட்டு போகலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.